Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, வணக்கம் and welcome to பா இசை நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நம்ம பல மியூசிஷியன்ஸை சந்திக்கிறோம். அவங்களுடைய இசை அனுபவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு இளம் குழல் இசை கலைஞர். இளம் அப்படின்னு சொன்னாலும் இவர் ஒரு இளைஞர் தான் என்றாலும் இவருக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் நிச்சயமா மிக மிக அதிகம். அண்ட் அதனால இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயங்களும் ரொம்பவே இனிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுதுங்கிறத சந்தேகம் இல்லை. நாம சந்திக்க போற அந்த குழல் இசை கலைஞர் திரு ஜெயந்த் அவர்கள். Thank you so much for beginning with this wonderful song. And உங்களுடைய beginning in music எப்படி இருந்தது? உங்களுடைய family background, இசையில யாராவது ஈடுபாடு இருக்கிறவங்க இருக்காங்களா உங்களுடைய family? ஆமா இருக்காங்க. என்னோட கொள்ளு தாத்தா வந்து my paternal grandfather's father. அவர் வந்து திருவாவடுதுறை சாம்பசிவ ஐயர்னு, he was a flutist. Okay. And அவர் வந்து திருமருகல் நடேச பிள்ளையோட disciple. And அவர் வந்து மைசூர் பேலஸ்ல வந்து he was a court musician in the early 30s. Okay. So அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் தான் first musician in the family. அவரோட son my tata was the very popular noted flautist maestro T.S. Shankaran. He just passed away a week back. So அவர் வந்து அவரோட 9வது வயசுல இருந்து கச்சேரிகள் எல்லாம் பண்ணி he was the disciple of T.R. Mahalingam, the legendary flute Mali. So ஃபேமிலியில் எப்பவுமே சங்கீதம் இருந்திருக்கு. என்னோட பாட்டி வந்து இசைக்கல்லூரி அடையார் மியூசிக் காலேஜ்ல தான் படிச்சாங்க. அண்ட் அவங்க வந்து 60s லேட் 50s வந்து she passed out. ஸோ வீட்டில் வந்து எப்பவுமே there was music. My earliest memories வந்து நான் ஒரு 3 வயசு இருக்கிறச்சு நான் தாத்தாவோட டிவி ரெக்கார்டிங் பார்த்துட்டு தான் தூங்குவேன். ஓகே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னோட earliest memories வந்து it is to have listened lot of Carnatic music, instrumental music specifically. And தாத்தாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவா, so he would teach them and நான் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஃப்ளூட் மாலியோட கேசட்ஸ் பாட்டுக்குன்னு போயிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அது கேட்டு கேட்டு அப்புறம் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவரோட மியூசிக், செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே அந்த அட்மாஸ்பியர் இருந்திருக்கு. அந்த மியூசிக்ங்கிற அட்மாஸ்பியர் வாஸ் ஆல்வேஸ் தேர். நான் ஒரு 4வது வயசுல இருந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வோக்கல் ஃப்ரம் மை பாட்டி லேட் V.S. சுந்தரி. அவங்க கிட்ட ஃபார்மலா பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பாட்டு தான் கத்துனேன். அதுக்கு முன்னாடியே ஃப்ளூட்ல சவுண்ட் வரும். எனக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ளூட் தான், பாட்டுல இருந்ததே கிடையாது. ஓகே. 4th இயர்ல இருந்து ஃபார்மலா ஐ ஸ்டார்டட் லேர்னிங் வோக்கல் மியூசிக். ஃப்ரம் மை 5th இயர் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ளூட் ஃபார்மலி. ஒரு சரளி வரிசை, ஜண்ட வரிசை. ஆனா ஃப்ளூட் வந்து டைரக்டா நான் கத்துனது வர்ணம் தான். ஓகே. பேசிக்ஸ்லாம் கத்துனது கிடையாது. ஓகே. So that is how I got initiated into music. 7வது வயசுல முதல் கச்சேரி ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஹால் லாஸ்ல. Wow. So that was the beginning. ஆரம்பிக்கிறச்ச வந்து கச்சேரி பண்ணணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனோட இறங்கல. எனக்கு I was obsessed with flute. என்ன எங்க வெளியில போனாலும் 2 கையில 2 ஃப்ளூட்டோட தான் போவேன். Okay. My earliest obsession with something was the flute. So உங்களுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 7 வயசு இருக்கும்போது சொன்னீங்க. ஸோ அது வந்து வாஸ் இட் அ ஃபுல் ஃப்ளெஜ் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்? அண்ட்
If so, then what were the kind of preparations that you would have made at that time? Regular practice தவிர குடும்பத்துல ஏற்கனவே மியூசிஷியன்ஸ் இருக்கறனால உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்ததா இல்லையா அந்த மாதிரி there are so many things to it இல்லையா? Correct. ஃபர்ஸ்ட் கச்சேரி சோலோ கச்சேரி தான். I was 7 years old. அதுக்கு முன்னாடி நான் தாத்தாவோட 2 கச்சேரி வாசிச்சிருக்கேன். பட் those were கல்யாண கச்சேரிஸ். ஃபர்ஸ்ட் கச்சேரி அந்த ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஹால்ல வந்து it was a solo concert and senior accompanist பரூர் எம்.ஏ. சுந்தரேஸ்வரன் violin maestro, திருச்சூர் நரேந்திரன் sir மிருதங்கம். And it was a good crowd. In preparation for that தாத்தா தான் list of songs chart out பண்ணி கொடுத்தது and எதுக்கு என்ன ஸ்வரம் வாசிக்கணும். அன்னைக்கு ஆர்டிபி வாஷ ராகம் தானம் பல்லவி பைரவியில சீரியஸ்னஸ் இல்ல, அதாவது இட் வாஸ் ஜஸ்ட் தட் ஓகே டாலியர் சேர்ந்து கச்சேரி பண்ணட்டுமே குழந்தை அப்படின்னு சொல்லி வந்தது தான். ஸோ ஐ வாஸ் நெவர் சீரியஸ் அபவுட் இட். அண்ட் இட் வாஸ் மோர் லைக் அ ஃபெஸ்டிவ் ஒகேஷன் மாதிரி. ஐ வாஸ் ஹாப்பி ஆன் த ஸ்டேஜ். நம்ம என்ன வாஷாலும் பீப்புள் வில் ஆல்சோ லைக் இட் பிகாஸ் யூ ஆர் யங். தேர் வாஸ் ஈஸி அக்செப்டன்ஸ். And அதுக்கப்புறம் அட்வைசஸ் கொடுக்கறவா and when they say that குழந்தை மாலி மாதிரி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவா and அதெல்லாம் I liked it. Okay. Otherwise அந்த planning towards the concert வந்து எல்லாமே it was Tata who listed out the set of songs. மகாகணபதியம் நாட்ட வாஷன், நின்னு கோரி வர்ணம் அதுல திஸ்ரம் எல்லாம் பண்ணி, அப்புறம் ஆர்டிபி was main in பைரவி, அதுல திரிகாலம் எல்லாம் பண்ணி. So 7-year-old when he is able to grasp all so this and produce, so people were happy. They were happy. Right. And சின்ன வயசுல மேடை ஏத்த வேணாம்னு யாரும் சொல்லல. So அப்போல இருந்து it was, so that is how I progressed. So அந்த உங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்செர்ட் பத்தி சொன்னீங்க, பட் அதுக்கப்புறம் நீங்க once you started taking this seriously and இந்த ஆர்ட் தான் நமக்கு அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் பல சேஞ்சஸ் நடந்திருக்கும் உங்களுடைய மியூசிக்கல் லைஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கச்சேரியில எப்படி எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்கன்னு சொன்னீங்க. இது வந்து உங்களுடைய ஒரு கரியரா எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இன்னும் சின்சியரா நீங்க ஃப்ளூட் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், உங்களுடைய குரு அண்ட் யுவர் கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து உங்களை ரொம்பவே பார்த்து வியந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு மொமெண்ட், அது நான் இன்னி வரைக்கும் உங்களால மறக்க முடியாத ஒரு கான்சர்ட், ஆர் இட் குட் பி ஈவன் a small practice session at home where he was impressed by you? 2004-2005 எனக்கு 12 வயசு அப்போ I decided that I have to take up music full time. In the sense not separating education out but also continuing that and focusing more seriously into music. அது வந்து 2004-2005 அது வரைக்கும் எனக்கு சீரியஸ்னஸ் கிடையாது. கச்சேரி எல்லாம் வாசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஐ மஸ்ட் ஹவ் பிளேட் அபவுட் 60-70 கான்சர்ட்ஸ். பட் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல். அந்த அளவுக்கு ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் யூனோ ஹவு திங்ஸ் கோ. அப்போ வந்து விளையாட்டுத்தனமா இருக்காச்சு. தாத்தா வந்து அவர் கோச்சுன்றதே கிடையாது. ஆனா அப்பப்போ சொல்றது என்னன்னா தொழில ஸ்ரத்த இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது அப்போ புரிஞ்சிக்கல. ஆனா ஒரு 2-3 இயர்ஸ் ஸோ நம்ம ஒரு 12th standard, 11th standard, I understood what it meant. So அப்போலேருந்து I was very serious. Daily ஒரு 5 to 6 hours of practice. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே I'll sit with the flute for 2-3 hours. திரும்ப விளையாடிட்டு வந்துட்டு திரும்ப I'll practice for 2-3 hours. So I used to touch 5 hours a day during my school hours, 5 to 6 hours a day. Nice. And இதே வெக்கேஷன்ஸ் எல்லாம் இருந்தா it would prolong. We would talk music. தாத்தாவும் நானும் we have always spoken about music and musicians of the past. நான் அவர்கிட்ட கதையெல்லாம் கேட்பேன். தாத்தா, how was your bonding with your guru? How was your bonding with your father? And what are the things that you learned from who? What were the sources? ஏன்னா அந்த காலத்துல வந்து இவ்வளோ ஈஸியா நம்ம ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபெசிலிட்டி அப்போ இருந்தது கிடையாது. இப்போ you have so many reference books. Right. So he would tell stories of 10 மைல் நடந்து போய் அந்த கச்சேரி கேட்டேன். அந்த கச்சேரி அவர் பாடுறச்சு நான் போய் நோட்டேஷன் எழுதினேன். அந்த மாதிரி he would tell. So all this was very inspiring. And அந்த formative yearsல வந்து the impression that a youngster gets of life and of his guru is very important, and it leads him to make good use of his own career and talent that he has. So அந்த வகையில் I was very blessed because I always had my தாத்தா. வீட்லயே குரு, நான் எங்கேயும் வெளியில் போய் சொல்லிக்கணும்னு அவசியமே இல்லை. And so அவர் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றச்சு my seriousness into music it grew.
அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வெளியில போனாலும் நமக்கு அவ்வளோ ஆத்மார்த்தமா கிடைக்காது. அப்புறமா ஐ யூஸ் டு பிராக்டிஸ் வெரி சின்சியர்லி அண்ட் அவர் வந்து எனக்கு he just guided me as to this is how ஒரு பாட்டு நிற்று பண்ணணும்னா இப்படி பண்ணணும், ஒரு ராகம்னா அதுக்கு these are the phrases, அதுக்கு என்ன லட்சணம் என்ன லட்சியம் என்ன, ஸோ அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து. ஸோ he never taught me saying ஒரு பைரவினா நீ இப்படி தான் வாசிக்கணும்னு கிடையாது. ஸோ he basically taught me how to approach a ragam, how to approach a kriti, கச்சேரி பேலன்ஸ், என்ன பாட்டு வாசிக்கணும், என்ன how you should not overdo with list of songs, overdo with swarams in one particular song. So அதெல்லாம் அந்த formative yearsல அவர் he was the one who infused. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒன்று வாசிச்சு உங்களுடைய தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு பீஸ் இப்போ நேயர்களுக்காக ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. இந்த பாடலோட ரிலேட் பண்ண முடியாத ஒரு தமிழ் ஆடியன்ஸே நிச்சயமா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லார் மனசுலயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய பாடல் சின்னஞ்சிறு கிளியே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அண்ட் சைஸ் வாரியா ஃப்ளூட்ஸ் வச்சிருக்கீங்க, ஒன்னொன்னுத்துக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி ஆர் யூ விச் ஒன் இஸ் யுவர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள்? யூ குட் ஜஸ்ட் ஓகே 60-70 years back அந்த ஃப்ளூட்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கும், 5 கட்டை 5.5 கட்டை, யூனோ அப்போல்லாம் மைக் சிஸ்டம் கிடையாது. ஸோ டு ரீச் அவுட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ், 5 கட்டை இட் இஸ் ஷ்ரில் அண்ட் இட் ரீச்சஸ் அவுட் டு மோர் பீப்புள். ஆனால் வித் சேஞ்ச் இன் டைம் அண்ட் வித் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் யூ ஹாவ் ஸோ மெனி மைக்ஸ், ஸோ எல்லாம் பவர்ஃபுல் மைக்ஸ். ஸோ அந்த ஸ்ருதி அப்படியே குறைஞ்சுட்டே வந்து பீப்புள் இப்போ 2.5 கட்டை வாசிக்கிறா, 3 கட்டையில் வாசிக்கிறா, 1 கட்டை பேஸ் ஃப்ளூட்ஸில் வாசிக்கிறா, நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி. ஸோ நீ இருக்கிறச்ச ஐ பிளே 2.5 அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ளூட். நான் எனக்கு இருக்கிற ஃப்ளூட்ஸ் எல்லாம் எனக்காக நான் அது ஐ கெட் இட் டன். ஐ ஆல்சோ சூஸ் த பேம்பூ மை செல்ஃப். என்னோட ஃப்ளூட் மேக்கர் வந்து பொன்னுசாமின்னு சொல்லி, அவரோட அப்பா வந்து தாத்தாக்கெல்லாம் ஹி யூஸ் டு டூ த ஃப்ளூட்ஸ். ஸோ அவரும் ஃபேமிலி ஆஃப் ஃப்ளூட் மேக்கர்ஸ். ஸோ இது வந்து திஸ் இஸ் மை யூஷுவல் ஃப்ளூட். ஸோ ஒரு கர்நாடிக் ராகம், இப்போ ஒரு தோடி பைரவி ஒரு கனராகம் அப்படி வாசிக்கணும்னா அது வந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டில் தான் வாசிக்கணும். இட் கிவ்ஸ் மோர் வெயிட், டெப்த். நம்ம கர்நாடிக் மியூசிக் வந்து டெப்த் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், டெப்த் அண்ட் வெயிட். ஸோ அதுக்கு வந்து ஐ பிளே திஸ். அப்புறமா usage of bass flutes in Carnatic music வந்து last 30-40 years of popular musicians சினிமால வந்து there was this transpose பண்ணி வாசிக்கிறது. பஞ்சமத்தை வந்து ஷட்ஜமமா வச்சுப்பா. ஃபிங்கரிங் டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ this is ஷட்ஜமம், இதே வந்து பஞ்சமமா சா வச்சுண்டு. ஸோ ஒரு சில ராகத்துல வந்து you cannot play certain phrases due to instrumental shortcomings, drawbacks. அது to overcome in the transpose technique யூஸ் பண்ணி. ஸோ அது it is been there for 30-40 years. சினிமால வந்து பஞ்சமம் சா வச்சுண்டு வாசிப்பா and மத்தியமத்தை சா வச்சுண்டு வாசிப்பா, because they have a particular octave that they need to reach out to.
So N. Ramani, a very popular flautist, he introduced bass flutes into Carnatic. Every artist has his own way of playing it. So இது வந்து பஞ்சம மசா வச்சுட்டு வாசிக்கிறது, and this is for madhyama shruti, இது மத்தியம மாசா வச்சுட்டு வாசிக்கிறது. This is basically for lighter ragas, and you can also play or proper Carnatic ragam on this. That depends on how good your blowing technique is, how good your understanding of music is. ஏன்னா இதுல வந்து பொதுவாவே இப்ப வாஷா so இது வந்து லைட்டா கேட்கும். ஸோ அதுல வந்து ஒரு தோடி வாசிக்கணும்னா you need to be well equipped to play a todi in a bass flute. And இது வந்து it's a direct bass for 2.5. It's a D sharp bass, and இது பண்றதுக்கே it took about 1.5 years. My God. It's very difficult. I'm blessed with long fingers, so I'm able to play. I can also play a song on this. Like இப்போ ஜகதோதாரண வாஷது இல்ல தான் வாஷது. So I don't think anyone else has played one entire song in a 2.5 bass flute before. இது ஒரு 4-5 வருஷமா I have been playing. Okay. And basically audience perspective they want a change. So in the flute ketone, when someone plays a bhajan in the longer flute and the tone of the flute romba meditative or it gives you an effect. So all that helps, and it's basically, to me, it is it's a way of losing yourself. So இது வந்து it's not that நம்ம ஏதாவது புதுசா பண்ணணுமேன்னு பண்ணது கிடையாது. So I like doing something, I do it, I end up doing it. So அந்த மாதிரி தான் இது. This is a double bass for 6.5. My God. Okay. இது வந்து இப்போதான் ரீசெண்டா ஒரு 3-4 months முன்னாடி பண்ணது. Okay. It took a long time இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பேம்பு கிடைக்கிறதுக்கு. இன்ஸ்பிரேஷன் வந்து இதுக்கு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ஃப்ளூட்டிஸ்ட் ரோனு மஜும்தார். Okay. அவர் வந்து ஷங்க் பாசுரின்னு சொல்லி ஒரு 92 centimeter long flute. I took 92 centimeters. Okay. This is slightly longer. This is 102 centimeters long. So அவர் தான் இன்ஸ்பிரேஷன். So he used to play. நான் வந்து அப்போதான் I finished my 12th, and I was doing my own analysis on bamboo flutes. So அப்படி இருக்கச்சு I saw, and that grabbed my attention. அவரை பார்த்து கொஞ்சம் அதை அப்படியே வாசிக்க முடியாது, ஏன்னா அவரது வந்து ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல், இது கர்நாடிக். இதுல எல்லா கர்நாடிக் ராகம்ஸும் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இதுல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பாசிபிளி வித் டைம் ஐ கேன் பிளே சம்திங் ஆன் திஸ். டெஃபினெட்லி. அண்ட் இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு சின்ன பிட் நீங்க எங்களுக்காக நிச்சயமா வாசி காட்டணும். யூ ஹேவ் டு லிசன் டு திஸ். ஸோ இந்த 1 or 2 centimeter இல்லையா, இந்த ஃப்ளூட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அண்ட் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிட் நம்ம நேயர்களுக்காக. லவ்லி, தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு புதுமையான விஷயத்த நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் அலாட். அண்ட் உங்களுடைய தாத்தா தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற டீச்சர்ஸ், குரு பத்தி சொல்லுங்க. அதாவது 5வது வயசுல இருந்து அவர் இறந்து போற வரைக்கும் கூட அவர் கிட்ட தான் கத்துனேன். இப்போ ஒரு 1 year, ஜஸ்ட் ஓவர் a year, நான் வந்து சீனியர் வோக்கலிஸ்ட் சஞ்சய் சுப்ரமணியம் சார் கிட்ட கத்துக்கிறேன். அவர் தாத்தாக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொன்னார், நீ வந்து இந்த மாதிரி சஞ்சய் சுப்ரமணியம் கிட்ட கற்றுக்கோ. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ
kind enough to accept me as his student. So இப்போ அவர்கிட்ட தான் 1 year அவர்கிட்ட கத்துட்டு இருக்கேன். ஓகே. அது தவிர நான் பாட்டு கிட்ட கத்துட்டு இருக்கேன். சோ நீங்க பண்ணிருக்கிற ரெக்கார்டிங்ஸ், ஆல்பம்ஸ் அத பத்தி எல்லாம் சொல்லுங்க. 10 audio CDs பண்ணிருக்கேன். ஓகே. And 2 DVDs. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் சிடி பண்ணது 2004ல பண்ணது. அதுக்கு வந்து பக்வாதியம் வாஷது சிக்கில் பாஸ்கரன் சார், சீனியர் வயலின் மைஸ்ட்ரோ. அண்ட் சங்கீத கலாநிதி வேலூர் ராமபத்ரன் சார், அவர் மிருதங்க வாஷார். அவர் 2 சிடிக்கு வாஷார். அப்புறமா பக்தவத்சலம், திருவாரூர் பக்தவத்சலம் சார், மன்னார்குடி ஈஸ்வரன், விட்டல் ராமூர்த்தி சார், எஸ் வரதராஜன், இவெல்லாம் வாஷிருக்கா. ஸோ ஐ ஹவ் டன் 10 audio CDs and 2 DVDs. ஓகே. அண்ட் இப்போ எங்களுக்காக உங்களோட ஏதாவது ஒரு ஃபேவரட்டான பீஸ், ஒரு ஃப்ளூட் எடுத்து நான் இதுதான் வாசிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு மனசுல எது உங்களுக்கு எப்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த பாடல் எங்களை மகிழ்விக்க. உங்களுடைய இந்த கரியர்ல நீங்க எத்தனை கச்சேரிகள் பண்ணிருப்பீங்க? Over 970 solo flute concerts. Okay. To date. So அதெல்லாம் ஒரு யங்ஸ்டர் வந்து அவர் வாசிக்கிறச்சு அப்போ ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. அப்புறமா அது ஓகே, குழந்தைக்கு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சோடனே they came forward and played. Right. So that is a big blessings and they continue to do so. So அது வந்து ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறேன் நான். டெஃபினெட்லி. அண்ட் ரொம்ப அருமையான விஷயங்கள். ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கே, ஒரு கலைஞனா இருக்கிறதுக்கே பிளஸ்டா இருக்கணும். பட் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன்லாம் கிடைக்கிறது வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் அதெல்லாம் நிச்சயமா உங்களை இன்னும் மென்மேலும் உயர்த்தும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் a lovely meeting. இன்றைய நிகழ்ச்சியில ரொம்ப அருமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், வேல்யூபிளான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா ஒரு சாதனை அப்படிங்கிறதுக்கு வயசு தடை கிடையாதுங்க. எந்த ஒரு வயசுலயும் நாம எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். அண்ட் இவருடைய பேஷன் அண்ட் டெடிகேஷன் இது நாம இன்றைய நிகழ்ச்சியில இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு கலைஞரோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸ்ரீதேவி signing off. Have a great day.